குரு வேதா கிட்ஸ் சேனல். ஹலோ குட்டீஸ். ஒரு அழகான அமைதியான கிராமத்தில் ஜோதி என்ற குட்டி பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் இரவு அவள் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்த போது மின்னும் நட்சத்திரங்களுக்கு இடையே ஒரு அழகான நட்சத்திர குதிரை ஸ்பார்க்கிள் தனது நண்பன் கிளவுடி என்ற மேகச்சிங்கத்துடன் விளையாடுவதைக் கண்டாள். ஆனால் திடீரென ஒரு மின்னல் தாக்க ஸ்பார்க்கிள் நிலைதடுமாறி பூமிக்கு விழுந்தது. இதில் அதன் ஒரு இறக்கை பலமாக அடிபட்டு சேதமடைந்தது. பதறிப்போன ஜோதி மறுநாள் காலை தன் நண்பர்களான அறிவாளி நரி ஆல்பர்ட் மற்றும் தைரியமான நாய் டைகர் ஆகியோரை அழைத்துக் கொண்டு காட்டை நோக்கி ஓடினாள். அங்கே வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஸ்பார்க்கிளைக் கண்டு மூவரும் ஆறுதல் கூறினர். ஆல்பர்ட் நரி தனது புத்தகங்களை ஆராய்ந்து மாயக்காட்டின் நடுவில் இருக்கும் மின்னும் தாமரை இதழ்களால் மட்டுமே இந்த இறக்கையை சரி செய்ய முடியும் என்று ஒரு வழியை கூறியது. உடனே மூவரும் ஸ்பார்க்கிளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு அடர்ந்த மாயக்காட்டிற்குள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். காட்டினுள்ளே நுழையும்போது மரங்கள் அவர்களுக்கு புதிர்களை போட்டன. ஆல்பர்ட் தனது புத்திசாலித்தனத்தால் அவற்றை தீர்த்து வழி கண்டுபிடித்தது. வழியில் ஒரு பெரிய நதி குறுக்கிட்டது. டைகர் நாய் தன் பலத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய மரத்தை வீழ்த்தி பாலமாக மாற்றியது. அவர்கள் தாமரை இருக்கும் குளத்தை அடைந்தபோது அங்கே ஒரு குறும்புக்கார பூதம் அவர்களை தடுத்தது. ஜோதி தன் அன்பான பேச்சால் அந்த பூதத்தை சமாதானப்படுத்தி மின்னும் தாமரை இதழ்களை பெற்றாள். திரும்பும் வழியில் பல தடைகளை தாண்டி ஆல்பர்ட்டின் ஆய்வகத்திற்கு வந்தனர். ஆல்பர்ட் அந்த இதழ்களை வைத்து ஒரு மாய மருந்தை செய்து ஸ்பார்க்கிளின் இறக்கையில் தடவியது. அதிசயமாக ஸ்பார்க்கிளின் இறக்கைகள் மீண்டும் பளபளவென மின்னத் தொடங்கி விரிந்தன. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஸ்பார்க்கிள் ஜோதியையும் அவளது நண்பர்களையும் தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு மேகங்களுக்கு மேற் ஒரு நீண்ட பயணம் அழைத்துச் சென்றது. அங்கே அவர்கள் மேகங்களால் ஆன அரண்மனைகளையும் வானவில் பாலங்களையும் கண்டு வியந்தனர். இறுதியில் ஸ்பார்க்கிள் தனது இருப்பிடமான நட்சத்திர கூட்டத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. ஜோதியிடம் விடை பெறும்போது ஸ்பார்க்கிள் ஒரு சிறிய நட்சத்திர கல்லை பரிசாக வழங்கியது. ஜோதியும் நண்பர்களும் கிராமத்திற்கு திரும்பிய போது அவர்கள் சாதனையாளர்களாக பார்க்கப்பட்டனர். அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் வானத்தையும் தொடலாம் என்ற நம்பிக்கையோடு ஜோதி அன்று இரவு மீண்டும் ஜன்னல் வழியாக தன் நண்பன் ஸ்பார்க்கிளை பார்த்து கையசைத்தாள். இதுவே அந்த மாய பயணத்தின் அழகான முடிவாக அமைந்தது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. குரு வேதா கிட்ஸ் சேனல். ஒரு அழகான வண்ணமயமான காட்டில் துள்ளி குதிக்கும் பன்னி தனது பிடித்தமான கேரட்டை தேடி ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென ஒரு புதருக்கு பின்னால் மின்னும் ஒளியுடன் ஒரு மாய கேரட்டை கண்டது. பசி தீர அந்த மர்மமான கேரட்டை ருசித்த பன்னிக்கு உடம்பெல்லாம் மின்னும் ஆற்றல் வந்துவிட்டது. மரக்கிளையில் அமர்ந்திருந்த புத்திசாலி ஆந்தை தாத்தா இதை பார்த்து சிரித்துக்கொண்டே தனது மாய புத்தகத்தை திறந்தார். இப்போது பன்னி மிகுந்த உற்சாகத்துடன் தாத்தா சொல்லும் கதைகளை கேட்க தயாராகிவிட்டது. காடு முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. குரு வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: மாயக்காட்டின் மர்ம முடிச்சு. ஹெல்லோ குட்டீஸ், கதைக்குள்ள போலாம். மகிழ்ச்சி ததும்பும் ஒரு மாயக்காட்டில் அதிகாலை சூரியன் உதிக்கும் காட்சியில் நம் கதை தொடங்குகிறது. இங்கே மரங்கள் தங்க நிறத்தில் மின்னுகின்றன. ஓடையில் ஓடும் நீர் இசை பாடுகிறது. இந்த அழகான காட்டில் வசிக்கும் துருதுருக்கான முயல்கள் தங்கள் கேரட் தோட்டங்களை சீரமைத்துக் கொண்டிருக்க, காட்டின் மூலையில் இருக்கும் ஒரு குகையில் பலசாலியான கரடி அண்ணன் தான் கஷ்டப்பட்டு சேகரித்த நறுமணம் மிக்க ஒரு பெரிய தங்க நிற தேன் கிண்ணத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த பூலோக ஸ்வர்க்கத்திற்கு பின்னால் ஒரு சதி நடக்கிறது. உயரமான ஆலமரத்தின் மறைவில் திருட்டு குரங்குகள் ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி வருகின்றன. அவற்றிற்கு தலைமை தாங்கி மூளை சலவை செய்வது தந்திரக்கார நரி. நரி தனது வஞ்சகப் பார்வையால் எல்லாவற்றையும் கவனித்து கரடியின் தேன் கிண்ணத்தை திருடினால் காட்டின் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என திட்டம் தீட்டி குரங்குகளை ஏவி நள்ளிரவில் அந்த தேன் கிண்ணத்தை கொள்ளையடிக்கிறது. மறுநாள் காலை தேன் காணாமல் போனதை அறிந்து கரடி கதறியழ, தந்திர நரி மெதுவாக வந்து, கரடியண்ணே, இதோ இந்த முயல்களின் கால்தடத்தை பாருங்கள், அவைகள்தான் உங்கள் தேனை திருடிச் சாப்பிட்டன என்று ஒரு பொய்யான ஆதாரத்தை உருவாக்கி முயல்கள் மீது பழியை போடுகிறது. இதனால் காட்டில் அமைதி குலைந்து விலங்குகளிடையே பெரும் சண்டை மூழ்கிறது.
இக்கட்டான இந்த சூழலில்தான் ஒரு சிறிய இலைகளாலான ஆம்புலன்ஸ் வண்டியில் தனது சிறிய மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி வைத்திய எலி டாக்டர் நுழைகிறது. புத்திசாலியான வைத்திய எலிக்கு ஏதோ சதி நடப்பது புரிகிறது. அது தனது உற்ற நண்பனும் காட்டின் நிழல் வீரனுமான காட்டுப்பூனையை ரகசியமாக சந்தித்து உண்மையை கண்டறிய கட்டளையிடுகிறது. காட்டுப்பூனை தனது ஒளிரும் கண்களால் இருட்டில் பதுங்கிச் சென்று நரியின் குகையில் குரங்குகள் திருட்டுத் தேனை சுவைத்துக் கொண்டிருப்பதை கவனித்து எலியிடம் தகவல் சொல்கிறது. வைத்திய எலி ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுகிறது. காட்டின் மையப்பகுதியில் ஒரு மாயத் திருவிழாவை ஏற்பாடு செய்து அங்கே ஒரு உண்மை பேச வைக்கும் மூலிகை வாசனையை பரப்புகிறது. அந்த வாசனையை சுவாசித்த குரங்குகள் தங்களை அறியாமல் உண்மையை உளரத் தொடங்க நரியின் சதி அம்பலமாகிறது. கோபமடைந்த விலங்குகளிடமிருந்து நரியும் குரங்குகளும் தப்பிக்க முயலும்போது எலி தயார் செய்த வழுக்கும் பொடியால் அவர்கள் சறுக்கி விழுந்து சிக்கிக் கொள்கிறார்கள். இறுதியில் திருடப்பட்ட தேன் மீட்கப்பட்டு கரடியிடம் ஒப்படைக்கப்பட வைத்திய எலி ஒற்றுமையே பலம், பொய் ஒருபோதும் வெல்லாது என்று நீதியை சொல்ல காடு மீண்டும் மகிழ்ச்சி பாடலால் நிறைகிறது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. குரு வேதா கிட்ஸ் சேனல். அழகான ஒரு புதிய விடியல் பொழுது. கதிரவனின் பொன் கதிர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க நம் செல்ல குட்டி முயல் பப்பி தன் மென்மையான படுக்கையிலிருந்து சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டுக்கொண்டே கண்விழிக்கிறது. ஆஹா, இன்று ஒரு அற்புதமான நாள் என்று மகிழ்ச்சியில் கத்தியபடி துள்ளி குதித்து தனது குட்டி கால்களால் சமையலறையை நோக்கி ஓடி வருகிறது. அங்கே மேசை மீது காத்திருந்த பெரிய ஆரஞ்சு நிற கேரட்டை பார்த்ததும் பப்பிக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஆசையாக அந்த கேரட்டை கடித்து ருசித்துக் கொண்டிருக்கும் போது மின்னல் வேகத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறது. அட, அழகான வண்ணத்து பூச்சியே, என்னுடன் விளையாட வருகிறாயா என பப்பி ஆவலுடன் கேட்க அதை துரத்தி கொண்டு ஓடத் தொடங்குகிறது. இதோ ஒரு அழகான விளையாட்டு ஆரம்பமாகிறது. வண்ணத்து பூச்சி பூந்தோட்டத்திற்குள் உயரே பறக்க அதன் பின்னால் ஓடும் பப்பி அங்கே பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களைக் கண்டு ஆச்சரியத்தில் திளைக்கிறது. விளையாடி விளையாடி களைத்து போன பப்பி மாலை நேரத்தில் வீசும் தென்றலிலும் பூக்களின் நறுமணத்திலும் மெல்ல கண்ணசருகிறது. நிலவு வானில் வந்து தாலாட்ட இனிய கனவுகளுடன் பப்பி அமைதியாக உறங்குகிறது. குரு வேதா கிட்ஸ் சேனல். ஹலோ குட்டீஸ். தலைப்பு: நிலா தேவதையும் தூக்கப்பொடியும். ஒவ்வொரு நாள் இரவும் வானத்தில் நிலா உதிக்கும்போது அங்கிருந்த நிலா தேவதை ஒரு வெள்ளி நிற மேகத்தில் அமர்ந்து பூமிக்கு வருவாள். அவளிடம் ஒரு சிறிய பட்டுப்பை இருக்கும். அந்த பையில் இருப்பது சாதாரண மணல் அல்ல, அது தூக்கப்பொடி. தேவதை மெதுவாக பறந்து வந்து தூங்காமல் விழித்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் ஜன்னலோரம் அமர்வாள். நிலா வெளிச்சத்தில் அவள் இறக்கைகள் பளபளக்கும். அவள் தன் பையிலிருந்து ஒரு பிடி தூக்கப்பொடியை எடுத்து காற்றில் தூவுவாள். அந்த பொடி சிறிய நட்சத்திரங்களைப் போல மின்னிக்கொண்டே வந்து குழந்தைகளின் கண்களில் மென்மையாக அமரும். அப்போது தேவதை தன் கையில் இருக்கும் சிறிய புல்லாங்குழலை எடுத்து ஆரிராரோ என்று ராகம் வாசிப்பாள். அந்த இசையை கேட்டதும் குழந்தைகளுக்கு கண்கள் தானாக சொக்கும். அவர்கள் மெதுவாக கண்களை மூடும்போது தேவதை அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டு இனிமையான கனவுகள் வரட்டும் என்று வாழ்த்துவாள். குழந்தைகள் தூங்கியதும் அவர்கள் காணும் கனவில் தேவதை வானவில் பாலங்களையும் சாக்லேட் ஆறுகளையும் பேசும் பறவைகளையும் வரவழைப்பாள். விடியும் வரை குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொண்டு சூரியன் வருவதற்குள் அவள் மீண்டும் நிலாவுக்கே சென்று விடுவாள். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. குரு வேதா கிட்ஸ் சேனல். ராமு தன் அறையில் உட்கார்ந்து ஒரு வெள்ளைத்தாளில் கிறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் வரையும் படங்கள் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. விரக்தியுடன் தலையை குனிந்தான். சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அவன் மேஜை மீது விழுந்தது. ராமுவின் மேசை மீது வண்ணமயமான பென்சில்கள் கொண்ட ஒரு பெட்டி இருந்தது. மற்ற பென்சில்களை விட பிரகாசமாக ஒரு பென்சில் மின்னியது. ராமு அந்த மின்னும் பென்சிலை எடுத்து பார்த்தான். அது மென்மையாக ஒரு ஒளி வீசியது. அதை வைத்து ஒரு பூவை வரையத் தொடங்கினான். அவன் வரைந்தவுடன் அந்த பூ தாளிலிருந்து உயிருடன் மேலே வந்து சுற்றிலும் பறந்தது. ராமு ஆச்சரியத்தில் தன் வாயை பிளந்து அந்த பூவை பார்த்தான். ராமு மிகவும் உற்சாகமடைந்து ஒரு பெரிய நீல நிற பட்டாம்பூச்சியை வரைந்தான்.
அதுவும் உயிர் பெற்று அந்த பூவுடன் சேர்ந்து அறையை சுற்றி பறந்தது. ராமுவின் முகம் மகிழ்ச்சியை பிரகாசித்தது. அவனின் கையில் மின்னும் பென்சில் இருந்தது. ராமு தன் மின்னும் பென்சிலுடன் வீட்டிற்கு வெளியே ஓடினான். ஒரு பூங்காவில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ராமு என்னவென்று கேட்க அக்குழந்தை தன் பொம்மை தொலைந்து விட்டதாக சொன்னது. ராமு உடனே ஒரு அழகான கரடி பொம்மையை வரைந்தான். கரடி பொம்மை உயிருடன் தோன்றி அக்குழந்தையிடம் சென்றது. குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த பூங்காவில் ஒரு சிறிய குளம் வறண்டு கிடந்தது. அங்குள்ள மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தன. ராமு உடனே மின்னும் பென்சிலால் ஒரு அழகான மழை மேகத்தை வரைந்தான். மேகம் உடனே நீரை சொரிந்து குளத்தை நிரப்பியது. மீன்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின. ராமு புன்னகைத்தான். ராமு தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். ஒரு நண்பன் அவனிடம், எனக்கு ஒரு பெரிய பந்து வேண்டும் என்று கேட்டான். ராமு உடனே ஒரு பெரிய வண்ணமயமான பந்தை வரைந்தான். பந்து உயிருடன் வந்து அவர்கள் விளையாடத் தொடங்கினார்கள். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ராமு வரைந்த பந்தை கொண்டு விளையாடினர். ராமுவின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. ராமு தன் மின்னும் பென்சிலின் சக்தியை பற்றி சிந்தித்தான். அவன் அதை எப்படி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று யோசித்தான். ஒரு வயதான பாட்டி கனமான பொருளை தூக்கிச் செல்ல சிரமப்பட்டார். ராமு உடனே ஒரு சிறிய வண்டியை வரைந்தான். ராமு அந்த வண்டியை பாட்டிக்கு கொடுத்தான். பாட்டி மகிழ்ச்சியுடன் ராமுவுக்கு நன்றி சொன்னார். ராமு தனது மின்னும் பென்சிலை எடுத்து இதுவரை அவன் வரைந்த அனைத்து படங்களையும் பார்த்தான். அந்த பூ, பட்டாம்பூச்சி, கரடி பொம்மை, மழை மேகம், பந்து, வண்டி என அனைத்தும் அவன் அருகில் குதூகலமாக இருந்தன. ராமு புன்னகைத்தான். ராமு தனது மின்னும் பென்சிலை கையில் வைத்துக்கொண்டு தன்னை சுற்றியுள்ள அனைத்து உயிரோட்டமான படைப்புகளையும் மகிழ்ச்சியுடன் பார்த்தான். அனைவரும் ராமுவை பார்த்து புன்னகைத்தனர். ராமு தனது கையில் இருக்கும் பென்சிலை உயர்த்தி பிடித்து, நான் இந்த உலகத்தை இன்னும் அழகாக மாற்றுவேன் என்று கூறினான். பின்னணியில் இனிமையான இசை ஒலித்தது. குரு வேதா கிட்ஸ் சேனல். அடர்ந்த பச்சை பசேல் என்ற காட்டின் ஓரத்தில் சலசலவன ஓடும் ஒரு தெளிந்த ஓடையின் அருகேதான் நம் கதை தொடங்குகிறது. மாணிக்கம் என்ற எளிமையான மேய்ப்பவர் ஒவ்வொரு நாளும் தனது அன்பிற்குரிய பசுவையும் துள்ளி குதிக்கும் அதன் பச்சிளம் கன்றுக்குட்டியையும் இதே இடத்திற்குத்தான் மேய்ச்சலுக்கு அழைத்து வருவார். ஒரு மதிய வேளையில் சூரியன் உச்சியில் இருக்க மாணிக்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அயர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த அந்த அமைதியான தருணத்தில் புதர்களுக்கு இடையே இருந்து பசியால் கண்கள் சிவக்க ஒரு ஆக்ரோஷமான புலி பதுங்கி வெளிவந்தது. அந்த புலி தனது கூரிய நகங்களால் பசுவை வேட்டையாடத் தயாரானபோது பசு பயந்து ஓடாமல் மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்தது. தன் கன்றுக்குட்டியின் முகத்தை ஒரு கணம் நினைத்து பார்த்த அந்த பசு புலியிடம் மிக உருக்கமாக ஒரு வேண்டுகோள் வைத்தது. புலிராஜாவே, பசியால் வாடும் உங்கள் பசிக்கு நான் இரையாவதில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என் கன்றுக்குட்டி இன்னும் தாய்ப்பால் கூட சரியாக குடிக்கத் தெரியாத ஒரு பச்சிளம் குழந்தை. தயவு செய்து என்னை ஒருமுறை வீட்டிற்குச் சென்று அதற்கு பால் கொடுத்துவிட்டு வர அனுமதியுங்கள். என் மேய்ப்பவரிடம் விடை பெற்றுவிட்டு நான் கொடுத்த வாக்கின்படி நிச்சயம் உங்களிடம் திரும்பி வந்துவிடுவேன் என்று கண்ணீர் மல்க கேட்டது. முதலில் அந்த புலி எள்ளி நகையாடினாலும் பசுவின் கண்களில் தெரிந்த அந்த தூய்மையான உண்மையையும் தாய்மையின் உறுதியையும் கண்டு வியந்து, சரி, நீ சொன்னபடி வராவிட்டால் உன்னை தேடி வருவேன் என்று நிபந்தனையுடன் அனுப்பியது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் சொன்ன சொல்லை காப்பாற்றத் துடித்த அந்த பசு வீட்டிற்குச் சென்று தன் கன்றுக்கு அமுது போன்ற பாலை புகட்டிவிட்டு மேய்ப்பவர் மாணிக்கத்திடம் நடந்த உண்மைகளை கூறிவிட்டு மீண்டும் அந்த காட்டிற்கு திரும்பியது. தன்னை கொல்ல காத்திருந்த புலியின் முன்னே எந்த சலனவுமின்றி வந்து நின்ற பசுவின் நேர்மையைக் கண்டு அந்த புலி சிலையாக நின்றது. தன்னை கொல்ல காத்திருக்கும் ஒரு மிருகத்திடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்த உன்னை போன்ற ஒரு உன்னதமான உயிரை தின்று என் பசியை தீர்க்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறி மனமாற்றத்துடன் அந்த பசுவை மன்னித்து அனுப்பி வைத்தது. உண்மை பேசுவது எப்பொழுதும் நம்மை காக்கும் என்பதும் நேர்மை எத்தகைய கொடிய மனத்தையும் மாற்றும் வலிமை கொண்டது என்பதும் அன்றைய தினம் அந்த அடர்ந்த காட்டின் அமைதியில் ஒரு பாடமாக நிலை பெற்றது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.